வணக்கம். வாக்கு போட்டாச்சு. ஸோ எல்லாம் போட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தமிழ்நாடு தேர்தல் வரலாறுல இல்லாத அளவுக்கு நேற்று வாக்கு பதிவானது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 85 விழுக்காடு தமிழ்நாடு முழுக்க மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ பெரிய அளவில் மக்கள் நேற்று கூட்டம் கூட்டமாக வாக்களிச்சிருக்காங்க. தமிழ்நாடு தேர்தல் வரலாறுல இவ்வளவு அதிகமான சதவீதம் பதிவானதே கிடையாது. ஸோ இப்பொழுது பதிவாயிருக்கு. இதற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று எஸ்ஐஆர் நிறைய வாக்குகளை நீக்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் வாக்குகளை நீக்கியிருந்தாங்க. முதல்ல ஒரு கோடி வாக்குகளை நீக்கினாங்க. அதுக்கப்புறம் சில வாக்குகளை சேர்த்தாங்க. ஒரு தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 லட்சம் வாக்குகளை நீக்கியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். 70லேருந்து ஒரு 75 லட்சம் வாக்குகளை நீக்கியிருப்பாங்க. ஸோ இதன் காரணமாக இறந்தவங்க வாக்கு அதில் இருக்கும், அப்புறம் டபுள் என்ட்ரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் கண்டறியப்பட்டு எஸ்ஐஆர் பணியில் நீக்கப்பட்டுச்சு. இதன் காரணமாக வாக்கு சதவீதமானது உயர்ந்து காணப்படுது அப்படின்னு ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா டிவிகே அப்படின்ற ஒரு ஃபேக்டர். புதிய கட்சி விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சியினுடைய வருகையின் காரணமாக அதிகப்படியான மக்கள் மாற்றம் வேணும் அப்படின்ற அடிப்படையில் ஆர்வத்தோடு வாக்களிச்சதுனால வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்று எஸ்ஐஆர், இன்னொன்று டிவிகே. நம்ம ரெண்டுத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். 85 விழுக்காடு வாக்கு பதிவானது நடந்திருக்கு. இன்னும் இந்த அரசாங்கம் கூடுதல் முனைப்பெடுத்து சரியான முன்னேற்பாடுகளை செஞ்சிருந்தா அந்த வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு 90 கூட நெருங்கியிருக்கும் அப்படின்றதான் நான் கணிக்கிறேன். நிறைய பேர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பஸ்ஸு கிடைக்காம திரும்ப வந்துட்டாங்க சென்னைக்கு. அந்த அவங்க போகக்கூடிய ஊருக்கு போக முடியாமல், அங்கே பஸ்ஸு கிடைக்காம பல்வேறு சிரமங்கள் காரணமாக அவங்க வாக்களிக்க முடியாத ஒரு சூழல்ல அவங்க திரும்பிட்டாங்க. அதே போல நிறைய மாவட்டங்கள்ல பேருந்துகள் கிடைக்கல, அது இது நிறைய குற்றச்சாட்டுகள், முன்னேற்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டா நடந்திருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு கூட தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவானது நேற்று நடந்திருக்கும். ஓகே ரைட். இப்பொழுது 85 விழுக்காடு தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவானது நடந்திருக்கு. 15 விழுக்காடு மிஸ் ஆகியிருக்கு. ஓகே, இப்போ நேத்துல இருந்து நீங்க ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருந்துகிட்டு இருப்பீங்க. என்ன அப்படின்னா டிவிகே பத்தி. யாரை கேட்டாலும் டிவிக்கேன்றாங்க, யாரை கேட்டாலும் எந்த பக்கம் திரும்பலாம் டிவிக்கேன்றாங்க, எல்லாரும் டிவிக்கே தான் போட்டாங்கன்றாங்க. என்னது இது, இன்னும் ஜெயிச்சிருவாரா, சிஎம் ஆயிடுவாரா விஜய் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி டிவிக்கே அதிகப்படியான வாக்குகள் வாங்க போறாங்க அப்படின்றதுல எனக்கு கூட மாற்று கருத்து கிடையாது. நான் ஒரு 15 விழுக்காடு வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஒரு 15% வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஒரு சீட் கன்வர்ஷன் இருக்கும்னு நினைச்சேன். விஜய் மட்டும் பெரம்பூர்ல அல்லது திருச்சி கிழக்குல 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஜெயிப்பாரு. அது கூட 15% வாக்கு பதிவாகும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா 15 விழுக்காட்டுக்கும் அதிகமான வாக்குகளை டிவிக்கே கிட்டத்தட்ட ஒரு நெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20 விழுக்காடு டிவிக்கே வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது. ஸோ சீட் கன்வர்ஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது 1 2 அப்படின்ற நமக்கு தெரியல. நான் கெஸ் பண்றேன் 1 தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 20% ஓட் ஷேர் வாங்குவாங்க அரௌண்ட் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 20% வாங்குவாங்க ஓட் பர்சன்டேஜ். அது கூட ஒரு சீட் கன்வர்ஷன் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன எழுதப்பட்டுருச்சு, எல்லாமே விதி எழுதப்பட்டுருச்சு. இன்னும் அது வாசிக்கப்படணும், அவ்வளோதான் பாக்கி. ஸோ மே 4 என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ள நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால நம்மளும் சின்ன ஒரு கெஸ் வைக்கிறோம். ஓகே, இப்பொழுது 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் நிலவுச்சுங்க. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் தனிச்சு நின்னாங்க. ஸோ அவங்க ஒரு முனை, டிவிக்கே தனித்து விடப்பட்டாங்க. ஸோ அவங்க ஒரு முனை, மொத்தமாக 4 முனை களத்துல இருந்தாங்க. இப்போ ஒரு முனையா பார்ப்போம், நம்ம எப்படி இருந்துச்சு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத ஒரு முனையா பார்ப்போம். எப்படி டேமேஜ் ஏற்படும் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது என்டிகே எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி. ஸோ என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? ஏன்னா டிவிக்கே புது வருகை வந்திருக்காங்க, டிஎம்கே காசை இறக்கியிருக்காங்க, அதிமுக காசை இறக்கியிருக்காங்க. காசும் இல்லை, அதிகாரமும் இல்லை, அந்த திரை கவர்ச்சி அப்படின்னு ஒன்றும் கிடையாது என்டிகே கிட்ட. என்ன பண்ண போறாங்க இந்த தேர்தலில் அப்படின்ற ஒரு கேள்வி முன்கூட்டியே இருந்துச்சு. இப்போ வாக்குப்பதிவு நடந்த பிறகாகவும் அந்த கேள்வி இருக்கு, எவ்வளவு வாங்க போறாங்கன்னு தெரியலையே. எங்க பார்த்தாலும் டிவிக்கேன்றாங்க, டிஎம்கேன்றாங்க, ஏடிஎம்கேன்றாங்களே தவிர என்டிகே பத்தி சொல்ல மாட்டாங்களே அப்படின்ற ஒரு பார்வையும் பலருக்கு இருக்கலாம். ஸோ நான் கேள்விப்பட்ட அளவு கூட பெரிய அளவுல என்டிகே
நான் வாக்கு போட்டேன் அப்படின்னு நான் அந்த அளவுக்கு ஒரு 2021 கேட்ட அளவுக்கு 24 கேட்ட அளவுக்கு இப்பொழுது அந்த வாய்ஸ் என்னால் கேட்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு மேசிவா என்டிகேக்கு தான் போட்டேன் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு பெரிய குரலை என்னால் கேட்க முடியல. அது வருத்தம் தான். என்னுடைய விருப்பம் வேறையா இருக்கலாம். ஆனால் நான் பார்த்தது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு 2021 24 கேட்ட மாதிரியான ஒரு குரலை வந்து கேட்க முடியல. இப்போ அதிகமாக நான் என்டிகேக்கு போட்டேன் அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்போ வந்து என்டிகே அந்த 8% அந்த 8.5% இப்போ 8.5% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்காங்க. ஏர் கலப்பை விவசாயி அந்த சின்னம் கொடுக்கப்பட்டு இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. அந்த பர்சன்டேஜ் இருந்து அந்த 8.5% இருந்து ஒரு 2-3% கம்மியாக வாய்ப்பு இருக்கும். ஒரு 5%, 5-6 ஸோ அந்த பர்சன்டேஜுக்கு நாம் தமிழர் கட்சி மேபி வர வாய்ப்பு இருக்கும், அல்லது அந்த 8% தக்க வைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி ஏறுவதற்கோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் கெஸ் பண்றேன். இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருவேளை சறுக்கினாலுமே நாம் தமிழர் கட்சிக்கு இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது. அவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதில் ஒன்றும் பண்ணல. உழைப்பு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பெரிய முதலீடு பணம் அது அப்படிலாம் பெருசாக ஒன்றும் அவங்க பண்ணல. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவங்க முன்னாடி அதிகாரத்தில் இல்லை. இந்த எலெக்ஷனில் அதிகாரத்தில் பிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு பிடிச்சே ஆகணும். ஆனால் அவ்வளோ நெருக்கடி ஒன்றும் கிடையாது. ஒரு எலெக்ஷன் தள்ளி கூட போடலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ இப்படி இழப்பதற்கு பெருசாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்றும் இல்லை. அதனால அவங்க ஒரு 2% அல்லது 1% சறுக்குனாலுமே அவங்க கிட்ட வந்து அரசியல் இருக்கு, ஐடியாலஜி இருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான சீமான் அப்படின்ற ஒரு லீடர் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சி இப்போ சறுக்குனாலும் கண்டிப்பாக அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல அவங்க முன்னேறி போவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் சும்மா முன்னேறி போவாங்க அப்படின்னு சொல்லல, அதுக்கான ரீசன் சொல்றேன். அந்த கட்சிக்கு ஒரு பேஸ் இருக்கு, சித்தாந்தம் இருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் இருக்காரு, ஒரு அரசியல் இருக்கு. ஸோ அதன் காரணமாக இப்பொழுது அவங்க இந்த விஜய் அப்படின்ற இந்த அலையில சறுக்குனாலுமே ஃபியூச்சர்ல கண்டிப்பா அந்த கட்சி மேலே ஏறி திரும்ப மக்களுடைய நம்பிக்கையை பிடிச்சி அவங்க மேலே ஏறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அதனால என்டிகே உடைய வாக்குகள் குறைஞ்சாலும் அது பெருசா நான் அது இழப்பு பாதிப்பு என்டிகேக்கு அப்படின்னு நான் பார்க்கல. அதனால வந்து நம்ம என்டிகேவை தள்ளி வச்சிருவோம். ரெண்டாவது யாருக்கு வரப்போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே எங்க பார்த்தாலும் இப்போ யாருக்கு ஃபோன் அடிச்சாலும் வந்து என்னப்பா எங்க பார்த்தாலும் டிவிகே போட்டான்றான், என்னத்தான் எவ்வளவுதான் வாங்கியிருக்கானுங்க தெரியல, எங்க கேட்டாலும் டிவிகேன்றானுங்க, எவனை கேட்டாலும் டிவிகேன்றானுங்க, என்னத்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. ஸோ நானும் விசாரிக்க அளவுல டிவிகே அந்த பசங்க பூரா டிவிகேன்றான். ஓட்டு போட்டானுங்களா, ஓட்டு போடலையா, இல்ல மாத்தி கீத்தியான குத்துறானுங்களா ஒன்றும் புரியல. ஆனா டிவிகேன்றானுங்க. அந்த குரல் மட்டும் நம்மளால கேட்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. எங்க பார்த்தாலும் டிவிகே அப்படின்னு அந்த குரலை மட்டும் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அதிகபட்சமாக போனா விஜய் அவர்கள் ஒரு 20% ஓட்டு வாங்குவாரு, ஒரு சீட் கன்வர்ஷன் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ரைட், 25% ஓட்டே வாங்கட்டும் விஜய். 25% ஓட்டு 2-3 சீட்டு கன்வர்ஷன் ஆயிடுச்சு. வாக்கு வந்து அது வந்து எம்எல்ஏ சீட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே வச்சுக்குமே. ஒரு 25 விழுக்காடு, ஒரு 3-4 ஒரு 5 எம்எல்ஏ சீட் வந்துருச்சு அப்படின்னு வச்சுப்போம். என்ன பண்ணுவார் விஜய் அதுக்கப்புறம்? 26க்கு அப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்டாருங்க. ரிசல்ட் வந்து மே 4 ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்து ஒரு வாரம் பேசலாம், ரைட்டு. 25 ஆஹா எம்ஜிஆர் கிட்ட போயிட்டாரு, ரைட்டு, ஓகே, அதான் ஓகே, அந்த பில்டப்லாம் ஓகே. அதுக்கப்புறம் விஜய்க்கு என்ன அரசியல்? விஜய் என்ன அரசியல் பண்ணுவாரு? யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுவாரு? எலெக்ஷன் பீக்ல இருந்துச்சு இல்ல, எலெக்ஷன் பீக்ல இருக்கும் பொழுதே விஜயால வெளியே வர முடியாது. அவ்வளோ லீவ் லெட்டர், நான் லீவு, அதுக்கு இந்த லீவு, அந்த லீவு, பர்மிஷன் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, அவன் தடுத்துட்டான், இவன் தடுத்துட்டான் அப்படின்னு அவ்வளோ காரணங்களை காட்டி பீக்கில் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனு பீக்கில் இருக்கும் பொழுது அவ்வளோ தடவை தான் நீங்கள் வெளியே வந்தீங்க. ரொம்ப கம்மியான முறை தான் வெளியே வந்தீங்க. அதுக்கு அவ்வளோ காரணங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஸோ எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு விஜய் அவர்கள் என்ன அரசியல் பண்ணுவார்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் சறுக்கினாலும் அவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு, ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் இருக்காரு. இதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க அரசியல் பண்ணுவாங்க கிரவுண்டில் நின்று. ஆனால் டிவிகேவுக்கு என்ன அரசியல் இருக்கு, என்ன பண்ணுவாங்கன்னு அது சத்தியமாவே என்னால் புரிஞ்சிக்க முடியல. 26க்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்க சீன் காட்டலாம், 25 வந்துருச்சு, 20 வந்து அந்த ரைட் எல்லாம் ஓகே, ஒரு வாரம் தாங்கும். அது அந்த மே 4 வருதுன்னா அதுல இருந்து ஒரு வாரம் தாங்கும். அதுக்கப்புறம் டிவிகேக்கு என்ன அரசியல் ப்ரூவ் பண்ணிருவாங்க.
நீங்க அதுக்கப்புறம் 30 சிஎம் அந்த கணக்கெல்லாம் கிடையாது, 20 தான் வந்திருக்கு கம்முனு உட்கார் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பில்டப்பும் பண்ண முடியாது, ப்ரூவ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் டிவிகே என்ன பண்ண போறாங்க, என்ன அரசியல் இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க மேலே யாரணும் இல்லை 20 ரைட்டா, அடுத்த எலெக்ஷன்ல அது 35 மாறணும், 40 மாறி ஆட்சியை பிடிக்கணும்ல, அதுக்கான ஒரு அரசியல் இருக்கணும்ல. அது வந்து டிவிகே கிட்ட கிடையாது. அவங்க 20 வாங்கட்டும், 25 வாங்கட்டும், 2-3 எம்எல்ஏ வாங்கட்டும், ரைட் எல்லாம் ஓகே தான். ஆனா விஜயால அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது என்னுடைய பார்வை. ஸோ அதை நம்ம ரிசல்ட் வர அன்னைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சீட் கன்வர்ஷன் இருக்கா என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். விஜயகாந்த் அவர்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 2006ல் 8.5% ஓட்டு வாங்கினார். ஒரு சீட் கன்வர்ஷன் இருந்துச்சு, விருதாச்சலம் நினைக்கிறேன், ஒரு சீட் கன்வர்ஷன் இருந்துச்சு. அப்போ விஜய் அவர்கள் ஒரு 20% வாங்குறாரு அப்படின்னா சீட் கன்வர்ஷன் இல்லாம இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. மேபி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அதே தான் நாம் தமிழர் கட்சி 8.5% வாங்கினாங்க. விஜயகாந்த் 8.5% வாங்கினார், ஒரு சீட் கன்வர்ஷன் இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி 8.5% வாங்கினாங்க, ஆனா அவங்க கிட்ட சீட் கன்வர்ஷன் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. 20% வாங்குறாங்க அப்படின்றதுக்காகவே அவ்வளோ % இருக்கு அப்படின்றதுக்காக சீட் கன்வர்ஷன் இருக்கும் அப்படின்றது ஒரு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல விஜயகாந்த் அவர்கள் தனிச்சு தான் போட்டிடுறாரு, 8.5% ஓட்டு தான், ஒரு சீட் கன்வர்ஷன் இருக்கு. நாம் தமிழர் கட்சியும் தனிச்சு தான் போட்டிடுறாங்க, அவங்களும் 8.5% வாங்குறாங்க, ஆனால் சீட் கன்வர்ஷன் இல்லை. ஸோ அதனால இந்த பர்சன்டேஜினால சீட் கன்வர்ஷன் நடந்துரும் அப்படின்றத நான் பார்க்கல. ஸோ அதனால டிவிக்கே 20% வாங்கினாலும் சீட் கன்வர்ஷன் இருக்குமா அப்படின்றது எனக்கு டவுட் இருக்கு. நாங்கள் நினைக்கிறது ப்ரெடிக்ட் பண்றது ஒரு சீட் கன்வெர்ட் ஆகலாம். அதை தாண்டி டிவிக்கே என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம ரிசல்ட் May 4 அன்னைக்கு பேசுவோம். இப்போ நான் முன்னாடி பேசணும்ல, 2 கட்சியும் இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது. என்டிகேவுக்கும் சரி ஆட்சியில் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதே போல தான் டிவிகேவுக்கும் இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது. சும்மா வந்தாங்க ஒரு எலெக்ஷனுக்கு, அப்படியே உண்டாங்க, இப்போ போயிட்டாங்க. இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் 2 கட்சி சொல்ல போறேன். அடுத்த 2 கட்சி இருக்குல்ல, இவங்களுக்கு இழப்பதற்கு நிறைய இருக்கு. ஏன்னா ஆட்சியில் இருந்திருக்காங்க, லைட்டாக மிஸ் ஆனால் கூட சம்பாரிச்சதெல்லாம் போயிடும். ஸோ அதனால இழப்பதற்கு இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ஏடிஎம்கே என்ன பண்ண போறாங்க அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா, கேட்ட அளவுக்கு ஏடிஎம்கேக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னவங்க ரொம்ப ரொம்ப கம்மிங்க. மேபி அது சைலண்டா நடந்திருக்கா தெரியல, வயசானவங்கலாம் போட்டிருக்காங்களா எனக்கு தெரியல. விசாரிச்ச அளவுக்கு நான் ஏடிஎம்கேவுக்கு ரெட்டலைக்கு போட்டேன்பா, மாம்பழத்துக்கு போட்டேன்பா, நான் தாமரைக்கு போட்டேன்பா, நான் எங்கேயுமே கேட்கலப்பா, என்ன மன்னிச்சிருங்க. பல பேர் கோவம் கூட இருக்கலாம். காலைல ட்ரெயின்ல வரும்பொழுது ஒரு தாத்தா சொன்னார், ஓட்டு போட்டு இருந்தாரு. அப்போ யாருக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்டார். திண்டிவனம், யாருக்கு போட்டீங்க அப்படின்னு, ரெட்டலைக்கு போட்டேன் அப்படின்னாரு. அதை தாண்டி நான் பசங்கிட்டலாம் கேட்கும்பொழுது எங்கேயுமே அந்த ரெட்டலைக்கு போட்டேன், மாம்பழத்துக்கு போட்டேன், அந்த தாமரைக்கு போட்டேன் அப்படின்ற அந்த இதெல்லாம் காணும். ஸோ என்ன பண்ண போறாங்க ஏடிஎம்கே அப்படின்றது தெரியல. அவங்க பெருசா நம்புறது வந்து கொங்கையும் நார்த் தமிழ்நாடு, அதுதான் அவங்க அதிகமாக நம்பினாங்க. ஏன்னா கொங்குல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு. ஸோ அவருடைய பேஸ் இருக்கு, வேலுமணி இருக்காங்க. ஸோ அங்கே ஸ்வீப் பண்ணுவாங்க, ஏன்னா கூட பிஜேபி இருக்காங்க, அதனால அங்கே ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க நம்பினாங்க. 2வது வட தமிழ்நாடு, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை. ஸோ இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி, இந்த பக்கம்லாம் நல்லா நம்ம வின் பண்ணலாம், நல்ல சீட்டை வந்து வாங்கலாம் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஏன்னா வந்து 10.5 கொடுத்தாங்க, வன்னியர் ஆதரவு இருந்துச்சு, பாமக உள்ள இருக்காங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி கொங்குலையும் நார்த்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் நம்ம அப்படின்றது தான் அதிமுக கூட்டணியோட கணக்காக இருந்துச்சு. ஆனால் நேற்று நான் வாக்களித்து நம்ம பகுதியில் வந்து பேசும்பொழுது கேட்கும்பொழுது, விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள நம்ம சில விஷயங்களை கேட்கும்பொழுது, வன்னியர்களுடைய வாக்கே வந்து அதிகமாக நிறைய டிவிகே பக்கம் போயிருக்கிறத நம்மளால கேட்க முடியுது. அந்த திரைக்கவர்ச்சியில் மயங்கி நிறைய இளைஞர்கள் டிவிகேவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவங்க வாக்களிக்கிறது மட்டும் பரவாயில்ல, அவங்க குடும்பத்தையும் பிரைன் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஏய் நைனா தகப்பா போடு இந்த பக்கம் அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தையும் ஓரளவுக்கு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி டிவிகேவுக்கு வாக்களிக்க வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பெருசாக நம்பின இந்த நார்த் தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்குகள், அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் டிவிகேவுக்கு போயிருக்கு, வன்னியர்களுடைய வாக்குகள் டிவிகேவுக்கு போயிருக்கு. ரிசல்ட் தான் அது என்ன அப்படின்றத சொல்லும். அது எந்த அளவுக்கு
நார்த் தமிழ்நாடும் கொங்கும் கை கொடுக்க போகுது அல்லது கையை எடுக்க போகுது அப்படின்றத நம்ம ரிசல்ட் அன்னைக்கு தான் பார்க்கணும். மேபி ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல தோக்குறாங்க அப்படின்னா ஏடிஎம்கேக்கு அதன் பிறகு ஃபியூச்சர் இருக்குமா, அது பெரிய டவுட். ஏன்னா வெற்றி இல்லாம தான் இவ்வளோ நாளாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. 26ல் கொடுத்துட்றேன், 26 ஒரு வெற்றி கொடுத்துட்றேன், 26 நான் பார்த்துக்கலாம், வாங்க 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 அப்படின்னு ஹோப் கொடுத்து கூப்பிட்டு வராரு. பல தோல்விகளை பார்த்து ஒரு ஹோப் கொடுத்து அப்படியே கூப்பிட்டு வராரு. 26 தான் அவருக்கான அந்த கடைசி. 26ல் ஒரு வெற்றியை காட்டல அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி அவர் ஹோல்ட் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கூட்டணி எப்படி ஹோல்ட் பண்ணுவாரு, அந்த கட்சிக்காரங்களை எப்படி ஹோல்ட் பண்ணுவாரு, அடுத்த கட்ட தலைவர்கள் அவரை சேலஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க, என்ன பண்ண போறாரு அப்படின்றலாம் பெரிய கேள்வி. இந்த எலெக்ஷன்ல அதிமுக தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா ஒரு 60 சீட்டு 50 சீட்டு தான் வராங்க அப்படின்னா அதிமுகவில் பெரிய மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நினைக்கிறேன் நான். ஸோ அதிமுக தோற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னும் நான் நினைக்கிறேன். ஏன்னா கடுமையாக வாக்கு உடையுது. ஒரு பக்கம் என்டிகே, இன்னொரு பக்கம் டிவிக்கேலாம் பயங்கரமாக உடைக்கிறாங்க. டிவிக்கே, அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு இதெல்லாமே உடையுது, அப்புறம் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு இதெல்லாம் உடையுது. இதெல்லாமே உடையிற காரணத்தினால அதிமுகவால் எப்படி கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க முடியும் அப்படின்ற டவுட் எனக்கு இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. நான் முன்னாடி வீடியோவில் எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். டிஎம்கேக்கு தான் எட்ஜ் இருக்கு. அதிமுக கொஞ்சம் ஏறிக்கிட்டு வராங்க, ஆனாலுமே டிஎம்கேவுக்கு தான் எட்ஜ் இருக்கு. ஏன்னா வாக்கு கண்ணா பின்னான்னு உடையுது, ஆன்டி டிஎம்கே வாக்கு உடையுது, சிறுபான்மை மக்களுடைய வாக்கு உடையுது, அப்புறம் மாற்றம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாக்கு இது எல்லாமே உடைஞ்சி செதற காரணத்தினால அதிமுக கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா அவங்க கொஞ்சம் ரிஸ்க்ல தான் இருக்காங்க அப்படின்னு நான் நிறைய வீடியோல முன்னாடி கூட பேசியிருக்கேன். இதே நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோல நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்பயும் நான் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். டிஎம்கேவு தான் எட்ஜ் இருக்கு. அதிமுக எப்படி தோல்வியடைய போறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பார்வை. மோசமா தோக்க போறாங்களா அல்லது ஒரு டீசென்டான தோல்வின்னுவாங்கல்ல, வெற்றிகரமான தோல்வி அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி தோக்க போறாங்களா என்னன்றது தெரியல. ஆனா தோல்வி நடந்தது அப்படின்னா அதிமுகவில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும், ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஓகே ரைட். அடுத்ததாக ஏன்னா அதிமுகவுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 கட்சிகளுக்கு டிவிகேவுக்கும் என்டிகேவுக்கும் இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதிமுகவுக்கு இழப்பதற்கு இருக்கு. அவங்க ஆளுங்கட்சியா இருந்திருக்காங்க, எதிர்கட்சியா இருக்காங்க, நிறைய இருக்கு. அதெல்லாம் அதிகாரம் இல்லை அப்படின்னா அவங்களால ஹோல்ட் பண்ணவே முடியாது எதையும். ஸோ அதிமுகவுக்கு இழப்பதற்கு நிறைய இருக்கு. அவங்க இந்த எலெக்ஷன்ல லூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய ப்ராப்ளம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவுக்கும். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத மே 4 அன்னைக்கு எவ்வளோ வருது அப்படின்றத வச்சு நம்ம பேசுவோம். 4வதாக டிஎம்கே கூட்டணி கம்ஃபர்டபுளா வெற்றி பெறுவாங்க அப்படின்றதான் என்னுடைய பார்வை. நான் என்னுடைய விருப்பம் வேறையா இருக்கலாம், திமுக தோக்கணும் அப்படின்றது கூட என்னுடைய விருப்பமா இருக்கலாம். ஆனா பார்க்கும் பொழுது ஒன்று தெரியும் இல்லை, ஒரு விஷயம் ஒன்று ஃபீல் ஆகும்ல. ஸோ அதை வச்சு நான் சொல்றேன். மே 4 தெரிஞ்சிடும் எல்லாமே. நான் கேட்டதை வச்சு நான் ஃபீல் பண்றதை வச்சு சொல்றேன். திமுக கம்ஃபர்டபுளா ஜெயிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150 சீட்டுக்கு மேல திமுக வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய விருப்பம் கிடையாது. நீங்க திரும்ப என்ன அப்படி, அது என்னுடைய விருப்பம் கிடையாது, அப்படிதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஓட்டுகள்லாம் உடையுது, கண்ணா பின்னான்னு செதற காரணத்தினால கம்ஃபர்டபுளா திமுக ஒரு ஃபுல் மெஜாரிட்டியில வெற்றி பெறுவாங்க, ஒரு 150 சீட்டுக்கு மேல வின் பண்ணி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் அது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா திமுக இந்த தடவை வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 5 வருஷத்துலேயே அதிகமான ஆன்டி இன்கம்பன்சி அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. இன்னும் 5 வருஷம் அவங்க ஆட்சி பண்றாங்க அப்படின்னா கடுமையான கோபத்துல மக்கள் மாறி நிற்பாங்க. பயங்கரமான ஒரு கோபம் திமுக மீது மக்களுக்கு எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த தடவை திமுக திரும்ப ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜெயிச்சு தான் அழிவாங்க அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி திமுக ஜெயிக்கும். ஆனால் அதன் பிறகு அவங்க என்ன பண்ண போறாங்க, எப்படி அந்த ஆன்டி இன்கம்பன்சிலாம் அவங்க சமாளிக்க போறாங்க. ஊடக பலம் இருக்கு, கைக்குடிகள் வச்சிருக்காங்க, பண பலம் இருக்கு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க, எல்லாம் ஓகே தான். சினிமா கேமான எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க திமுக, அது எல்லாம் ஓகே தான். ஆனா ஓரளவு தான் உங்களால பண்ண முடியும், திமுகவால ஓரளவு தான் பண்ண முடியும்.
நீங்க 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிலாம் வந்து எப்படி திமுக தாங்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா 5 வருஷம் திமுக ஆட்சி பண்ணாலே தலைக்கு மேல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இன்னைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஆனா அது வாக்கு உடையிற காரணத்தினால அதிமுகவுக்கு முழுமையாக போகாத காரணத்தினால அதிமுக பின்னாடி நிக்கிறாங்க. இல்லைன்னா அதிமுக தான் கம்ஃபர்டபுளா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கணும். ஸோ வாக்கு கண்ணா பின்னான்னு உடையிற காரணத்தினால டிவிக்கு என்டிக்கு அப்படின்னு கண்ணா பின்னான்னு செதறுது. ஸோ அதன் காரணத்தினால இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்கும் செதறின காரணத்தினால திமுக இப்பொழுது கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, இந்த 5 வருஷம் அடுத்த 5 வருஷம், இந்த 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி எப்படி சமாளிக்க போறாங்க திமுக அப்படின்ட்டு தெரியல. நீங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாலும் கண்டிப்பா மக்கள் அப்படியே கொதிச்சுட்டு தான் இருப்பான், அது மட்டும் தெரியுது. இந்த ஜெயிச்சு அழிவாங்க அப்படின்னுவாங்கல்ல, அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியும். ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ல தான் இப்போ திமுக இருக்காங்க. ஜெயிச்சா கூட ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் திமுக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லணும். ஸோ எப்படி பார்க்குறீங்க, உங்க பகுதிகளில் எப்படி இருக்கு? நிறைய காசு வேற இதில் விளையாண்டுருக்கு. திமுக இந்த எலெக்ஷன்ல பயங்கரமா காசு இறைச்சிருக்காங்க. அதிமுக கொடுத்துருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திமுக அளவுக்கு அதிமுகவோட கொடுக்க முடியல. என்ன காரணம், காசு அதிமுக கிட்ட இல்லையா அப்படின்னு நமக்கு. திமுக கம்ஃபர்டபுளா நிறைய பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க. ஸோ அது கூட அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம மே 4 அன்னைக்கு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பார்வை என்ன, எப்படி இருந்தது களம், மே 4 என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ பார்ப்போம். என்னன்னு நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.